இன்னைக்கு திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சம்மதி மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு. எப்படி பெஞ்சிட்டு இருக்குன்னா, நான் வந்து அப்போ கேம் விளையாட்டுங்க லூடோ விளையாடுவேன். அந்த டைமில் இது ஆயிடுச்சு. நான் காட்டுறேன் வாங்கலை. சூப்பராக மழை பெஞ்சிருக்கு. என்னோட செப்பல் எல்லாம் நனைஞ்சிச்சு மொத்தமாக. ரெடியாக போயிடுச்சா, வழுக்கி வந்துட போகிறேன். எனக்கு காட்டுறேன். எல்லாரோட அப்படியே கால் தட இருக்க மாட்டேன். அப்படியே தண்ணி அவங்க மொட்டை மாடியோட இது க்ளோஸ் பண்ணல. அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க க்ளோஸ் பண்ணல. பண்ணி அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எல்லோரும் இங்கே இருக்கிறவங்களோட செப்பல் அப்புறம் கீழே ஃபுல்லாக தண்ணி நிற்குதாங்க பாருங்க. இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ தான் க்ளவுடு கொஞ்சம் வந்துட்டு விட்டு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். திடீர்னு சம்மந்தி மாதிரி மழை பெஞ்சால் என்ன பண்ணுறது? நான் வந்துட்டு எனக்கு செம்மையாக வெயில் அடிச்சிருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் விட்டுட்டோம். துணியை வெளில காய போட்டுருந்துச்சு. இப்போ திடீர்னு மழை பெஞ்சு ஓடி போய் எடுக்காம பார்த்தா அதில் எல்லா துணியும் வச்சு போச்சு. இப்போ அந்த துணியை எங்கே மாட்டி வச்சுருக்கேன் மட்டும் பாருங்கள். குட்டி அம்மா டோர் சாக்கிடுச்சு. குட்டி அம்மா யாருன்னு கூடிய சீக்கிரத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். நான் பெல் அடிச்சுட்டு வரவே மாட்டேன். கண்டுபிடிச்சிட்டாளா? கண்டுபிடிச்சியா? பேசுறதுலேயே கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். சரி, நான் குட்டி அம்மா யாருன்னு காட்டுறேன். சரி, அது இருக்க மூடிட்டாங்க. போய் நிற்கலாம். ரொம்ப இருட்டாகுது. இங்கே இருக்கிறது அந்த லைட்டு, அப்புறம் அந்த வீட்டில் இருக்க ஒரு வெள்ளைட்டு மட்டும்தான் முல்லாக. இல்லைன்னா எப்படி இருட்டாக இருக்குது மட்டும் பாருங்களேன். இவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா சுத்தமாக இருட்டாக இருக்கும். படிக்கட்டு கூட தெரியாது. இங்கே ராகுல் என் நாய் ஒருத்தருப்பான் காணும். அதான் இங்கே இருக்கிற சிக்னல் லைட். அங்கே ஒரு லைட் விட்டு எரியுதில்ல, சிக்னல் இது அது. இப்போ இந்த சரௌண்டிங்கில் இருக்க டவர், அதாவது ஆர்கேபுரம், தர்மாபுரம், தென் இந்த ஸ்ட்ரீட் பேர் எனக்கு வந்துச்சு, திலக் ஸ்ட்ரீட். இந்த 4 ஸ்ட்ரீட்டுக்கும் வந்துட்டு அதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கேயும் இருக்குது. நான் வந்துட்டு ஜூம் பண்ணி காட்ட முடியுமா பார்க்குறேன். அண்ட் என் வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு லைட்டாக தொண்டை கட்டி இருக்குது. இப்போ நாங்கள் என்ன குட்டி மகர டூ இருக்க பயமாகுது. குட்டியம்மா இன்னைக்கு வந்துட்டு 20 கிடையாது, மூக்கு டேட்டு. ஏதோ தானே பிரச்சனை இல்லை. இப்போ தான் 5 வராங்க அவங்க. 5 தானே இருக்கும் இல்லையே. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், மேல இருக்கும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. 5 மாதம் தான். என்ன பண்ணுது இது குட்டி? என்ன பண்ணுற குட்டி? அந்த குட்டி தெரியும், நீங்கள் தான் இப்போ அவங்க தான் அந்த குட்டி. இப்போ வாங்க துணி. நாங்கள் இங்கே ஒரு துணியா எத்தனை துணி காய போட்டு வச்சுருக்கோம் பாருங்களேன். இதெல்லாம் அப்படியே நக்கிச்சு. இது வேறு சாமான் கழுவுறது எப்படி இருக்குது பாருங்க. குட்டி அப்படியே விட்டு போயிடுச்சு. குட்டி யாருன்னு நான் காமிச்சிட்டா அது என் அக்கா தான். நான் குட்டின்னு சொல்லி கூப்பிட்டுவேன். என் பேர் மோனாஷன். வாங்க, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை காய்ஸ். அண்ட் இந்த சமந்தி மலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் பல காட்டின நாட்ட வெயில், இப்போ ஈவினிங்காக அப்படி படத்தோட மழை பெய்யுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணலாம். இப்போ செடியெல்லாம் நம்ம டிஸ்டர்ப்